ஏப்ரல் 2026 பாஸ்கா காலத்தின் கிழமையின் வெள்ளி நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 21 இறை வசனங்கள் 1-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவை சேர்ந்த நத்தனியேல், செபதேயின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்பொழுது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர் படகின் வலப்பக்கத்தில் வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்கள் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசு அன்பு செய்ததைக் கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை கலைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலைவில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியதும் கரியினால் தீ மூட்டப்பட்டிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்பொழுது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்கள் எவரும் நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்களுக்கு அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடர்களுக்கு இப்பொழுது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் இயேசுடைய திருத்துக்கு வழியாக நாம் ஜெபிக்க போகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் உயிர்த்தாண்டத்துடைய உள்ளத்தின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வரங்களால் இந்த நாளை நமக்கு தருவாராக. பிரியமான இன்றைய நற்செய்தி வாசகம் உயிர்த்தாண்டு நம்முடைய சீடர்களுக்கு காட்சியளிக்கின்ற ஒரு நிகழ்வை, 3வது நிகழ்வை இதில் பார்க்கின்ற. வெறும் அதிசயத்தை மட்டும் காட்டுவதில்லை, மாறாக இது நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்ற ஒரு அழைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். சீடர்கள் அனுபவமிக்க மீனவர்கள். அவர்கள் இரவு முழுவதும் உழைத்தும் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. இது நம்முடைய வாழ்க்கையும் பிரதிபலிக்கிறது. நாமும் பல நேரங்களில் முயற்சி செய்கின்ற உழைக்கிறோம்னா பலன் இல்லாமல் ஏமாற்றம் அடைகின்றோம். அப்பேற்பட்ட அந்த ஏமாற்ற தருணங்களில்தான் உயிர்த்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரமும் நமக்கு ஒரே மாதிரியாக கிடைக்காது. எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் யானைக்கும் அடி சிறக்கும் என்பதை போல நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் வெறுமையையும் ஒன்று இல்லாமையையும் நாம் உணர்கின்றோம். அப்பேற்பட்ட அந்த ஏமாற்றப்பட்ட நேரத்தில் தான் நமக்கு கை கொடுக்கின்ற தெய்வம் எப்பொழுதுமே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். பிள்ளைகளை, மீன் ஒன்றும் படவில்லையா? பிள்ளைகள் என்ற ஒரு அன்பான வார்த்தையோடு, பாசத்தோடு, ஒரு கருணையோடு, அக்கறையோடு கேட்கின்ற ஒரு கேள்வி. இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல. அக்கறையின் குரல். நாம் சொல்லால் இருந்தாலும், நாம் கேட்காமல் இருந்தாலும், நம்முடைய தோல்விகள், கண்ணீரையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவருடைய குரல் தான் அது. அவர் சொல்கிறார், படகை வலப்புறத்தில் வீசுங்கள் என்று. சீடர்கள் தங்கள் அனுபவத்தை விட ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறார்கள். இது ஆண்டவர் கூறுவதற்கான காரணம், தன்னுடைய சீடர்களை முதன்முதலாக அழைக்க போது அப்பொழுதும் இதே போன்றுதான் ஆண்டவர் சொல்கிறார், வலையை வலது பக்கத்தில் வீசுங்கள் என்று. இதுதான் அவர்களுக்கு ஆண்டவரை மீண்டுமாக அடையாளம் கண்டு கொள்ள உதவுகிறது.
நமது திறமை மட்டும் வைத்து நம்முடைய வாழ்க்கையை வாழ முடியாது. ஆண்டுடைய வழிகாட்டுதல் நமக்கு கண்டிப்பாக வேண்டும். பேதுருவை பாருங்கள், இயேசுவை மறுதளித்தவர் பலவீனமானவர், ஆனால் உயிர்த்தானுடைய சந்திப்பு அவரை மாற்றுகிறது. பயந்த ஒரு மனிதர் தான் துணிவான திருச்சபைக்கு தலைவராக மாறுகிறார். நம்முடைய பலவீனங்கள் நம்மை வீழ்த்துவதற்காக அல்ல, அது ஆண்டவருடைய கிருபையினால் வலிமையாக மாற்றுவதற்கு. இன்று நாம் நம்மை கேட்கொள்கின்ற கேள்வி என்னவென்றால், என்னுடைய பலவீனத்தில் நான் தங்கி இருக்கின்றேனா, அதிலேயே வாழ்க்கையை முடித்து விடுகிறேனா, அல்லது ஆண்டவரை நான் நம்புகிறேனா, அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த பலவீனத்தை பலமாக மாற்ற முயற்சி செய்கின்றேனா? உயர்த்த இயேசு சீடர்களை கண்டித்தவர் அல்ல, அவர்களை வரவேற்கிறார், உணவை தயார் செய்கிறார், உணவருந்த வார்கள் என்று அழைக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு அன்பு, நம்மை தள்ளி விடாத ஒரு அன்பு. இந்த பாஸ்கா காலத்தில் ஏமாற்றத்திலும் கூட இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்பினால் வெற்றி உறுதி என்று நம்ப வேண்டும். நமது பலவீனம் அவருடைய கிருபையினால் வலிமையாக மாறும் என்பதில் நாம் தீர்மானிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வாழ்க்கையினுடைய வலைகளை அவருடைய வார்த்தையின்படி வீச அழைக்கிறார். நான் நம்முடைய திறமைகள் அனுபவத்தில் மட்டுமே சார்ந்திருக்க கூடாது. எப்பொழுதுமே அது நமக்கு வெற்றியை தராது. ஆனால் ஆண்டவர் இருந்தால், ஆண்டவருடைய அனுக்கிரகம் இருந்தால், ஆண்டோடு இணைந்திருந்தால், அவருடைய வார்த்தையை கேட்டால், நம்முடைய ஏமாற்றத்திலும் இறைவன் நமக்கு வெற்றியை அளிப்பார். அவருடைய வார்த்தையை நம்பினால் மகிழ்ச்சி நமக்குத்தான். நம்முடைய பலவீனம் அவருடைய வலிமையாக மாறும். ஆக இன்று நாம் ஜெபிக்கின்ற ஜெபமானது நம்முடைய தோல்வியிலும் பலவீனங்களிலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை நாம் உணர்வதற்கான ஒரு துணிவை கேட்க வேண்டும். வாழ்க்கையை மாற்றுகின்ற நம்பிக்கையை கேட்க வேண்டும். உயிர்ப்பினுடைய அனுபவம் அதற்கு தான் நம்மை அழைக்கிறது. நமக்கு எதிர் வருகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்க நமக்கு இருக்கின்ற ஒரே ஒரு வலிமை இறைவன் தான். அந்த இறைவனை விட்டுவிடக்கூடாது. ஏனெனில் அவர் நம்மை விட்டு விடுவதில்லை. அவருடைய அன்பு நம்மை தள்ளிவிடாத ஒரு அன்பு. அந்த அன்பில் நம்பிக்கை வைத்து இந்த நாள் முழுவதும் அவருடைய நிழலில் வாழ்வோம். நம்முடைய அனைத்து தேவைகளையும் பலவீனத்தையும் அவரிடத்தில் ஒப்படைத்துவிடும். இந்த நாளை ஒப்படைத்துவிடும். இறைவன் நம்ம ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவாமை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகின்றோம், மக்கு சோத்திரம் செய்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தீங்களை காத்து ஒவ்வொரு நாளையும் பரிசாக கொடையாக அளித்து நீர் எங்களுடன் பயணிக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த புதிய நாள் எங்களுக்கு அருளிய அனைத்து விதமான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விதைய காதையும் சந்தியை நாங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவரே, எங்களுடைய மனங்களையும் எண்ணங்களையும் செயல்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். நேற்றைய தோல்விகள், ஏமாற்றங்கள், கவலைகள் அனைத்தையும் உம்மிடத்தில் வைக்கின்றோம். சீடர்கள் இரவு முழுவதும் உழைத்தும் எதுவும் பெறாததைப் போல பல நேரங்களில் எங்களுடைய முயற்சிகளும் பலவிதமான நேரத்தில் வெறுமையாக போகின்றது. அந்த நேரங்களில் ஆண்டவரே, மீண்டுமாக எங்களுடைய அருகில் நின்று பிள்ளைகளே என்று அன்போடு அழைக்கின்ற முத குரலை கேட்கின்ற அந்த அருளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, எங்களுடைய அறிவையும் திறமையும் மட்டும் நாங்கள் நம்பாமல் உமது வார்த்தையை நம்பி நடக்கின்ற ஒரு நம்பிக்கையை எங்களுக்கு அளித்தருளும். வலப்பக்கத்தில் வலையை வீசுகின்றே சொல்லுகின்ற பொழுது சந்தேகமின்றி கீழ்ப்படுகின்ற ஒரு இதயத்தை எங்களுக்கு தாரும். உயிர்த்த ஆண்டவரை, எங்களுடைய பலவீனங்களை உம்முடைய கிருபையினால் வலிமையாக மாற்றியருளும். பேதுருவை போல எங்கள் பயங்களை துணிவாகவும் எங்களுடைய தவறுகளை சாட்சியாக மாற்றுகின்ற ஒரு அருளை எங்களுக்கு தாரும். இன்று செய்ய போகின்ற எங்களுடைய ஒவ்வொரு வேலைகள் அனைத்தையும் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்கள், தொழில், படிப்பு, உறவுகள் அனைத்திலும் உமது அருளையும் சமாதானத்தை நிலைத்து நிற்க செய்திடலாம். ஆண்டு நாங்கள் செல்கின்ற இடமெல்லாம் அன்பின் சாட்சிகளாக இருக்க உதவுமாறு எங்களுக்கு அருளை தந்தருளும். நாங்கள் அழைக்காமலேயே எங்களுக்கு உதவ முன் வருகின்ற ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தில் உடன் இருப்பதை நாங்கள் உணர்ந்திட, எங்கள் இதயத்தை புதுப்பித்திட, நாங்கள் அன்பில் வளர்ந்திட எங்களுக்கு கிருபையை தந்திரடும். ஆண்டவரே, எங்களுடைய இதயத்தில் ஆழத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உம்முடைய சித்தப்படி நிறைவேற்றியறலாம். எங்களுக்கு தேவையானதை அறிந்திருக்கின்ற ஆண்டவரை, என்னுடைய வாழ்க்கையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கவலைகளையும் கண்ணீர்களையும்
பாதத்தில் வைத்து உம்முடைய திட்டத்தின்படி எங்களை வழி நடத்தியறலும் ஆண்டு இந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய சிந்தனைகள், சொல், செயல் அனைத்திலும் உமது மகிமை வெளிப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவியாக வாரம். எங்களை நடத்து காக்கின்ற ஆண்டவரை உமக்கு என்றுமே நாங்கள் புகழ் மகிழ்ச்சியும் மகிமையும் நாங்கள் உரித்தாக்குகின்ற ஒரு பலத்தை எங்களுக்கு தாரும். நீர் எங்களோடு பயணிக்கின்ற என்ற ஒரு நிலையில் உம்மீது நம்பிக்கை வைத்து உம்மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக இவருடைய வாழ்க்கையுடைய வலைகளை நீ சொல்கின்ற இடத்தில் போட எங்களுக்கு அருளை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமீன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.